வெல்கம் பேக் டு டிஜிடி. நீங்கள் இப்போ ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரி எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்த ப்ரிவ்யூ ரொம்பவே ஈஸியானது. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் இருக்கிற பெல் ஆப்ஷனில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் அலைட் மோஷன் ஆப் முதல்ல ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை உங்கள்கிட்ட அலைட் மோஷன் ஆப் இல்லைன்னா என் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் அலைட் மோஷன் வீடியோ லிங்க்னு இருக்கும். ஸோ அதை போய்ட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 ப்ராஜெக்ட்ஸ் வந்து நெட் ஆன் பண்ணி பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து அதை நம்ம ஆஃப்லைன் மோடில் பண்ணாலுமே அது வந்து நம்மக்கிட்ட வந்து அடாப்ட் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் நீங்கள் வந்து நெட் ஆன் பண்ணி அதுக்கு வந்து பண்ணி காட்டணும். நம்மளை இதை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே வந்து நம்பிடுச்சுன்னா நம்மளை வந்து ஆஃப்லைனில் விட்டுரும். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணிவிடுங்க. ஒரு 4-5 ப்ராஜெக்ட் வந்து ஆன்லைனில் பண்ணிட்டு வந்துட்டு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அண்ட் என்னோடய வீடியோ கீழே இருந்துச்சுல அந்த லிங்க் வழியாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் மார்க் வந்து இருக்காது. அண்ட் இது வந்து 100% ஃப்ரீ தான் அண்ட் சேஃப் தான். உங்களோட மொபைல் அதை வந்து செட் ஆகுதான்னு பாருங்கள். செட் ஆகலாம் நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்துடுங்க. ஆனால் வந்து ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணுறதுல வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் மார்க் வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு க்ரீன் கலர் சர்க்கிளில் ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்களா ப்ராஜெக்டாக எலமெண்ட்டான்னு கேட்டுச்சு. எல்லாருக்குமே வந்து ப்ராஜெக்ட் தான் வந்து இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட்லேயே வந்து இருக்கட்டும், எலமெண்ட் தேவையில்லை இப்போதைக்கு நம்மளுக்கு. ஸோ இதில் வந்து ப்ராஜெக்ட் நேம் வேணும்னா செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த டாப்பிக்கோட நேம் என்னென்னு கொடுத்துட்டு என்ன ரேஷியோன்னு கேட்கும். நான் வந்து 9:16 செட் பண்ணிக்கிறேன். 9:16 பொதுவாக வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், அது மட்டும் இல்லாமல் யூடியூப் ஷார்ட்ஸ் எல்லாத்துக்குமே சூட் ஆகிற மாதிரி ஒரு ரேஷியோ. இன்னும் நிறையா மோஜ் அந்த மாதிரிலாம் கூட எல்லாத்துலேயுமே வந்து சூட் ஆகிற மாதிரி ஒரு ரேஷியோ. மற்ற ரேஷியோக்கெலாம் வந்து தனித்தனி ஆப்ஸ் வந்து சம்மந்தப்பட்டது. ஆனால் வந்து இந்த 9:16 வந்து பொதுவான ஒரு ரேஷியோ. ஸோ அதனால் அதை வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெசல்யூஷன் வந்து நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 180pலேருந்து 2160p வரைக்கும் இருக்குது. அதாவது 4K மோடு வரைக்கும் இருக்குது. நான் வந்து 1080 வந்து வச்சுக்கிறேன். ஸோ ஃப்ரேம் ரேட் வந்து கேட்குது. இதில் வந்து 12 fpsலேருந்து 60 fps வரைக்கும் இருக்குது. நான் வந்து 30 fps வச்சுக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து பிளாக் கலர் செட் பண்ணிவிட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட்குள்ளே போய்க்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு ஏற்கனவே நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அதே வந்து நார்மலாக வந்துடும். நம்ம ஏற்கனவே சொல்லலாம், ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன செட் பண்ணுறோமோ அது நெக்ஸ்ட் வீடியோவில் அதை அப்படியே என்ன ரேஷியோ வேணும், என்ன வந்து நம்மளுக்கு வந்து என்ன ரெசல்யூஷன் எல்லாமே வந்து வந்துடும், என்ன கலர் எல்லாமே வந்து வந்துடும். ஸோ அதனால் நம்ம ஒரு தடவை செட் பண்ணாவே போதும். அடுத்த தடவை நீங்கள் வேணும்னா வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்களா இங்கே வந்து நம்மளோட டாபிக் நேம் வந்து இருக்குது. வேணுன்னா நீங்கள் இங்கேயோ கூட நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன கலர் நான் வந்து கொடுத்துருக்கணும் அந்த கலர் வந்து இருக்குது, பிளாக் கலர். ஸோ இங்கே வந்து பார்த்திங்களா ப்ளஸ் ஆப்ஷன், க்ரீன் கலர் ப்ளஸ் ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மீடியா பார்க்குறேன். ஸோ ஏதாவது ஒரு 2 இமேஜ் இல்லை 3 இமேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ நார்மலாக எல்லாருக்குமே வந்து இமேஜ் வந்து இப்படி இருக்காது. ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு வந்து கொஞ்சம் இப்படி இருக்கும். இப்படி இருக்கும் போது வந்து உங்களோட இமேஜ் எங்கேயோ இருக்கும், அதோட பேக்ரவுண்ட் கலர் அப்படியே வந்து தெரியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஜூம் இன் ஜூம் அவுட்டுன்னு உங்கள் கையில் பண்ணாமல் இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் வந்து அதை பண்ணிக்கலாம். இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து 3 டாட் இருக்கும், அதில் போய்ட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியா அப்படின்னு கொடுத்துடுங்க. ஃபிட்டு கூட கொடுத்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஃபிட் கொடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து ஃபில் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த இமேஜை கொஞ்சம் வந்து பெருசு பண்ணணுன்னா நீங்கள் வந்து கையை வச்சுலாம் ட்ராக் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஸோ இந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரோவில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக ஒரு மீட்டர் பாக்ஸ் மாதிரி மீட்டர் சிம்பிள் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு
அதை வந்து லெஃப்ட் சைடாக அந்த பாலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டிங்கன்னா அது வந்து நம்மளோட லாஸ்ட்டில் வந்து எது வரைக்கும் இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து ஒரு ஏரோ இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துட்டோன்னா அது வந்து லாஸ்ட் வரைக்கும் போயிருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து 8 வரைக்கும் வந்து தேவையில்லை. ஸோ அதனால் நான் வந்து ஒரு 2 அந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன். 2வே நம்மளுக்கு வந்து ரொம்பவே பெருசுதான். ஏன்னா நம்மளோட எடிட்டிங் ரொம்ப பெரிய எடிட்டிங் கிடையாது, சின்ன எடிட்டிங் தான். ஸோ நான் அதே மாதிரி இன்னொரு ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஆல்ரெடி ஃபுல் காம்போசிஷன் ஏரியாவில் தான் இருக்குது. இது 4 வரைக்கும் தான் செட் ஆகிருக்கு. ஸோ நான் அதனால் அப்படியே விட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போயிடுறேன். இப்போ வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஸ்டார்டிங் ப்ளேஸில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஒரு ப்ளஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறோன்னா ஷேப்ஸ் நிறையா வரும். இதில் வந்து நான் வந்து ஸ்கொயர் ஷேப் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பட் ஆனால் நம்மளோட அலைட் மோஷன் பொறுத்த வரைக்கும் இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப் தான். இது வந்து எந்த கலர் வேணாலும் வரும். நம்ம ஒரு தடவை இந்த கலர் சூஸ் பண்ணும்போது அது வேறு கலர் வந்து வரும். கலர் நம்ம வந்து அப்புறமா வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எஃபெக்ட் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து இந்த பிக்சர் வந்து ஆல்ரெடி செலக்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் மேலே 3 டாட்டில் போய்ட்டு ஃபுல் காம்போசிஷன் ஏரியா கொடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸுன்ற ஆப்ஷன் போய்ட்டு ஆட் எஃபெக்டில் போய்க்கலாம். ஸோ இங்கே ஒரு சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு ஃபேட் FADன்னு போடணும். ஃபேட் இன் ஃபேட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. பட் ஆனால் FAன்னு போடும் போதே வந்து வந்துடுச்சு சஜெக்ஷனில். ஸோ நான் அதை வந்து எடுத்துகிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்குள்ளே வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த ஒரு கீ ஃப்ரேமே ஆட் பண்ண வேண்டாம். இந்த இதில் நீங்கள் வந்து இன்ல இருக்குது, இதில் வந்து 0.30 வச்சுக்கோங்க. அண்ட் அவுட்டில் ஒரு 0.30 வச்சுக்கோங்க. ரெண்டுத்துமே வந்து 0.30 செட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பேக் வந்துடுங்க. இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இமேஜ் வந்து இந்த மாதிரி வருது. இன்னொன்று நம்ம பண்ணணும். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டிக்குள்ளே போயிட்டு லைட்டன்றதுக்குள்ளே போயிட்டு கலர் டாட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கலாம். அண்ட் இதை வந்து ஒப்பாசிட்டி வந்து 100 இருக்குது. இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அண்ட் கலர் கூட நீங்கள் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். திரும்பி அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபுல் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஏதாவது ஒரு கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேணால் நீங்கள் ஒப்பாசிட்டியும் இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த ஏரோ பக்கத்தில் இருக்கலாம் ஒரு பாக்ஸில் வந்து கீழே ப்ளஸ் ஆப்ஷன் போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி லேயருக்குள்ளே போய்க்கலாம். அண்ட் இதை எங்கேயாவது எடுத்துகிட்டு போய் ப்ளேஸ் பண்ணிட்டு செகண்ட் இமேஜில் போய்ட்டு இதை போய்ட்டு பேஸ்ட் பண்ணுறேன். அதே பாக்ஸ் கீழே வந்து ப்ளஸ் மாதிரி போட்டிருக்கோம். அதை எடுத்துகிட்டு பேஸ்ட் லேயர் கொடுத்துக்கிறேன். அண்ட் இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் கலர் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து நான் டபுள் கலர் வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். அந்த ரெக்டாங்கிள் வந்து செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லுன்ற ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு ஸோ அந்த மேலே இருக்க பாக்ஸில் வந்து தேர்டாக இருக்கும். நம்ம வந்து அதுக்குள்ளே போய்க்கலாம். அண்ட் இங்கே வந்து ஒரு லைன் மாதிரி இருக்கும். இந்த லைனை வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த லைனை வந்து வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து இப்படி வச்சுட்டு இப்போ வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ மேலே வந்து ஒரு கலர் கொடுத்துட்றேன். அண்டு கீழே ஒரு கலர் வந்து கொடுத்துட்றேன். இப்போ வந்து இங்கே வச்சுருந்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வச்சுருந்திங்கன்னா வராது. ஸோ கொஞ்சம் தள்ளி பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த கலர் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். அண்ட் அப்படி கலர் பிடிக்கலனா இந்த மாதிரி கூட செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து திரும்பி செலக்ட் பண்ணிட்டு ரெண்டுத்துக்கும் நடுவில் நான் வச்சுக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இதுக்கும் நடுவில் வந்து வச்சுக்கிறேன். அப்போ இதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். அண்டு இதில் நான் வேறு ஒரு கலர் கொடுத்துட்றேன். ஸோ இதை வந்து எப்படி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
இங்கே செட்டிங் பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு உங்களோட அவைலபிள் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கும், உங்களோட ஃபைல் சைஸ் என்னன்னு காட்டிட்டு ஸோ வீடியோவா, கிஃப்டா, இல்லை இமேஜா, இல்லைன்னா வந்து ப்ராஜெக்டா, இல்லைன்னா வந்து எக்ஸாம்பிள் ஃபைலாக எதுன்னு கேட்கும். நம்ம வந்து வீடியோ வந்து செலக்ட் பண்ணிட்டோன்னா அது வந்து வீடியோவாக மாறும். அண்ட் இங்கே வந்து ஒரு சின்ன பட்டன் மாதிரி இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ரெசல்யூஷன் கூட நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ வந்து இங்கேயும் கூட பார்த்திக்கலாம். நான் வந்து 540p வந்து வச்சுட்டு அண்டு இதோட குவாலிட்டி என்னன்னு கேட்குது, நான் வந்து ஹைன்னு வச்சுக்கிறேன். அண்ட் இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து அந்த வீடியோ வந்து நீங்கள் சூஸ் பண்ணும்போதே அது வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். ஒரு வேளை உங்களுக்கு வந்து இந்த ரெசல்யூஷன் வந்து நீங்கள் மாற்றணும்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இப்படி தான் வந்து இருக்கும். அண்டு இது வந்து சில நேரத்தில் உங்களோட கேலரியில் போய்ட்டு சேவ் ஆகிடும், இல்லைனா நீங்கள் இந்த சேவ் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆகிடும். ஒரு வேளை நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க, உங்களோடது வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அண்டு இதை வந்து நீங்கள் எங்கே போய்ட்டு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் ஆப்ஷனில் போய்ட்டு இங்கே போய்ட்டு எடுத்துக்கலாம். ஹோப் இந்த வீடியோ வந்து பார்த்த எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இது ரொம்பவே ஈஸியான ஒரு வீடியோ தான், எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் வந்து இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காமல் கொஷின் மார்க்கோடு நீங்கள் வந்து ஏதாவது கொஷின் கேட்டிங்கன்னா அந்த கொஷின்ஸ்க்கெலாம் வந்து ஆன்சர் வந்து சீக்கிரமாக வந்து வரும். தேங்க்யூ காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.